நம்ம வாங்கினதே வந்து நம்ம சுயமா நம்ம எல்லாம் அவங்க கிட்ட அடிமையா இருக்க கூடாதுங்கிறதுக்காக நம்ம வாங்கினோம். இப்ப நம்மளுக்கே நம்ம அடிமையா தானே இருந்துட்டு இருக்கோம். நல்ல ஸ்கிரிப்ட் நல்லா வந்துச்சு படம், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப ஃபீல் பண்ண வச்சுது. எல்லாருமே இந்த மலை கிராமத்துல இருக்கவங்க எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணோம் கேட்டோம். எல்லாருமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. ஹீரோ ஆகட்டும், ஹாஸ்பிட்டல்ல இருந்தவங்க எல்லாருமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. ஃபேமிலியா பார்க்கலாம், நல்ல படம். நல்லா இருந்தது. எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான். சூப்பராகவே இருக்கு, கண்டிப்பா சொல்லி ஆகணும். ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாரும் கண்டிப்பா வந்து தியேட்டர்ல நல்லா தான் இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் சிட்டியில கம்பல்சரி அதை போய் பார்க்கணும். எல்லாம் தியேட்டர்ல போய் கன்ஃபார்ம் பாருங்க. தெரியுது ப்ரோ, என்ன பார்த்தா தெரியல உங்களுக்கு. எனக்கு கண்ணு கலங்குற மாதிரி நடக்குன்றது. இப்பதான் நம்ம சினிமா துறையில் தான் இதெல்லாம் பாக்குறோம். நம்மளோட ரியல் லைஃப்ல போய் எல்லாரும் போய் பார்க்கணும். அதை அந்த அழுக வந்துச்சு ப்ரோ. சூப்பர் ஜி, நல்லா இருக்கு. ஆமா, லைட்டா கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான் பாக்குறேன். ஃபேமிலியா பார்க்கலாம். சூப்பர் ஜி, பக்கா. கண்டிப்பா வந்து நல்லா இருந்தது சார். கண்டிப்பா அவங்களோட ஹார்ட் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணணும். அண்ட் கவர்மெண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் எடுக்கணும். அதாவது நாட் ஒன்லி மலைவாழ் மக்கள்னு சொல்லலை, நார்மலா நம்மளோட பேசிக் ரோட்ஸே பாத்தீங்கன்னா எவ்வளவு மோசமா இருக்குங்கிறது தெரியும். ரோடே இல்லை, ஆக்சுவலா ரோடே கிடையாது. ரோடு பேசிக் நீட்ஸ் மட்டும் தான் சார் நம்ம கேட்கறது. வந்து பேசிக் நீட்ஸ் தான். எலெக்ஷன் அப்ப மட்டும் வந்து ஓட்டு கேட்டு அந்த டைம்ல மட்டும் ரோடு போறது பெரிய விஷயம் கிடையாது. எல்லா டைம்லயுமே மக்களுக்கு ஜிஎஸ்டி கட்டுறோம், ரோட் டாக்ஸ் கட்டுறோம். ஏதாவது ஒரு யூஸ் இருக்கா? அதுல எதுவுமே இல்லை. நம்ம கேட்கறது பேசிக் நீட்ஸ், ரோடு, வாட்டர், லைட், இது 3 மட்டும் கிடைச்சாலே போதும் சார். எல்லாருமே ஹாப்பி தான். ஆஹா ஓஹோன்னு பண்ண தேவையில்லை. அதே மாதிரி இந்த மாதிரி மலைவாழ் மக்களுக்கெல்லாம் மேல வந்து ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி, ஸ்கூல் ஃபெசிலிட்டிஸ், என்னென்ன பேசிக் கம்யூனிட்டிஸ் என்னென்ன வேணுமோ அது மட்டும் செஞ்சாலே போதும். நம்ம ஒன்றும் ஃபாரின் கண்ட்ரி மாதிரி இருக்கணும்னு நான் சொல்ல வரல. பேசிக் நீட்ஸ் இருந்தாலே போதும். அப்ப நம்ம சுதந்திரம் வாங்கினதே வேஸ்ட் ஆச்சே. அதுக்கு நம்ம பிரிட்டிஷ்காரங்கிட்டே கொடுத்துருக்கலாமே. கரெக்டு தானே சார்? நம்ம வாங்கினதே வந்து நம்ம சுயமா நம்ம எல்லாம் அவங்க கிட்ட அடிமையா இருக்க கூடாதுங்கிறதுக்காக நம்ம வாங்கினோம். இப்ப நம்மளுக்கே நம்ம அடிமையா தானே இருந்துட்டு இருக்கோம். எதுவுமே இல்லையே. படம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ஒரு அவேர்னஸ் படம் மாதிரி. எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. ஒரு சில அவங்க ஆக்டிங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த நிஜமானே அந்த இடம் அப்படிதான் இருக்குமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நல்லா இருந்துச்சு. ஆமா, அப்படியேதான் சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஆமா, இப்படிதான் இருக்குன்னு சொல்றாங்க. இது மூலியமா வந்து ஏதாவது ஆக்ஷன் எடுத்தா நல்லா இருக்கும். படம் சூப்பரா இருக்கு ஜி. படம் நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து பாருங்க படத்தை. ஒரு மலைவாழ் மக்கள்லாம் கஷ்டப்படுறது வந்து ஹாஸ்பிட்டல் இல்லாமல், ரோடு வசதி இல்லாமல் அவங்க வந்து 6 மணி நேரம் நடக்கிறாங்க. ஒரு பிரசவ வலி வந்தால் கூட எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தில் பார்த்து எல்லாரும் கண்ணீர் விட்டாங்க. லேடிஸ்லேருந்து ஜென்ஸ் வரைக்கும் எல்லாருமே கண்ணீர் விட்டாங்க. எங்களுக்கு அழ வந்துச்சு. அதனால் வந்து கவர்மெண்ட் இதுமாரி மக்கள் வாழ்க்கைலாம் எல்லாருக்கும் நல்லது செய்யணும். ஹாஸ்பிட்டல் இது பண்ணணும், ரோடு பாதை போடணும், அவங்களுக்கு கரண்ட் வசதி கொடுக்கணும், எல்லாமே பண்ணணும். ஓகேங்களா? இந்த படத்தை வந்து எல்லாரும் வந்து பாருங்கள். இவங்க வந்து டைரக்டர் பார்த்தோம், 7 வருஷமா வந்து இந்த படத்தை வந்து கஷ்டப்பட்டு எடுத்துறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல பலன். இது நல்ல படம் நல்லா எடுத்துருக்காங்க. எல்லாரும் வந்து பாருங்க. கண்டிப்பா இது வந்து மலைவாழ் மக்களோட வாழ்க்கையை வந்து துல்லியமா சொல்லியிருக்காங்க. ரொம்ப கஷ்டம். நானே வந்து இந்த கொடைக்கானல் போன ஒரு 3 நாள் கஷ்டப்பட்டேன். நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த படத்துல பார்த்தா தான் அதோட கஷ்டத்தை வந்து புரியுது. அதனால வந்து கவர்மெண்ட் வந்து மலைவாழ் மக்களுக்கு நிறைய வந்து நலத்திட்டங்கள் செய்யணும். ஒரு கிராம மக்களுக்காக இவ்வளவு தூரம் பேசிட்டு சூப்பர். இந்த மெசேஜ் வந்து எல்லாருக்கும் போகணும். தேங்க்யூ. ரொம்ப எமோஷனலா இருந்தது. லாஸ்ட் சீன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப எமோஷனலா இருந்தது. ரொம்ப எமோஷனலா இருந்தது. கிராமத்துல அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ மலைவாழ் மக்களோட வாழ்க்கையை அப்படியே எடுத்து சொல்லியிருக்காங்க. நான் இந்த மெசேஜ் வந்து எல்லாருக்கும் போகட்டும். கங்க்ராட்ஸ். எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்கண்ணா. ரொம்ப நல்லா இருக்கு சார். எந்த குறையும் சொல்ல முடியாது. அந்த மலைவாழ் மக்கள் படுற கஷ்டத்தெல்லாம் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும்.
சூப்பராக இருக்குது படம். ஆமாம் சார், எங்களுக்கு தெரியாது இத்தனை நாள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த படத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கிச்சு. ஆமாம், ரொம்பவே அழுக வச்சுச்சு. என்ன சார், ஃபேமிலியாக பார்க்கல, எந்த ஒரு இதுவும் இல்லை படத்தில். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு எல்லாமே. குழந்தை இப்போ ரொம்ப பாவமாக இருக்கு. அந்த குழந்தை இறந்து போச்சு. நான் உயிரோட வந்து நினைச்சேன், கடைசியில் வரவே இல்லை. நடக்கிறதுனால தான் படமா எடுத்திருக்காங்க. இது மாதிரி நடக்கும்னு எனக்கு தெரியாது. இந்த படத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டோம் சார். நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. இதோட 3வது ரிவ்யூ. ஆனா உண்மையே படம் ரிவ்யூ, இந்த ரிவ்யூ கொடுக்கறதுக்கு ஒர்த்து ப்ரோ. செம்ம படம். எல்லாரும் அவங்க கேரக்டர்ஸாக வளர்ந்துருக்காங்க. உண்மை நல்லா இருக்கு. இந்த படம் வந்து மக்களிடையே நல்லபடியாக வெற்றி அடையணும். அதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். பெஸ்ட் மூவி. ஆமா ப்ரோ, ரொம்ப எமோஷனலா இருக்கு. ஆனா அந்த கிளைமேக்ஸ்லாம் கொஞ்சம் ஏத்துக்க முடியல. ஆனா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ப்ரோ. உண்மையே இப்படி நடந்திருக்கு அப்படிங்கும் போது நமக்கே ஒரு மாதிரி இதா இருக்கு ப்ரோ. சீரியஸா ப்ரோ, அந்த குழந்தை பிறக்கும் போது நமக்கே ஒரு மாதிரி அந்த இதில் அழுக வந்துருது. தன்னறையாமலே அழுக வந்துருது. அவர் அந்த அண்ணன் ஆக்டர் அவராகவே வாழ்ந்துருக்காரு ப்ரோ. சூப்பரா இருக்கு. ஆமா ப்ரோ, கண்டிப்பா ப்ரோ. இந்த மாதிரி நிறைய கிராமங்கள் வந்து தெரியாமலே இருக்குது. ஆனா அந்த வசதி வந்து பண்ணி கொடுக்கல. உண்மை அவங்க வந்து நடந்த உண்மை தானே காட்டியிருக்காங்க. ஒருவேளை ஆட்சி மாற்றம் வந்தால் வேணா இது மாறலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஓகே, பார்ப்போம். 5 வருஷத்துக்கு ஒருக்க அவங்களோட அவங்க 5 வருஷத்துக்கு ஒருக்க அந்த ஓட்டு போடுறவங்க மட்டும் கேட்டு வராங்கல்ல. இந்த மாதிரி இதுக்கு அவங்க இறங்கி கொஞ்சம் வேலை பார்க்கணும். வேலை பார்த்தாங்கன்னா இன்னும் கஷ்டப்படுற மக்கள் கொஞ்சம் நல்லா இருப்பாங்கல்ல. அவ்வளோதான். உண்மையாக கருத்துள்ள படம் ப்ரோ. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம்.